கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னைக்கு ஒரு வீட்ல டிபிலேருந்து பிரேக்கர் ட்ரிப் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த டிபிய பிரிச்சு, அந்த பிரேக்கர் செக் பண்ணேன். அந்த பிரேக்கர்ல இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் ஃபால்ட், பிரேக்கர் ஃபால்ட் ஆயிடுச்சு. புதுசா மாத்தி ஆகணும். கஸ்டமர்ட்ட சொன்னேன். அவங்க 2 பிரேக்கர் புதுசா வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க. அவங்க வாங்கிட்டு வந்து குடுத்த பிரேக்கர மாட்டிட்டு, லைன் ஆன் பண்ணி காமிச்சேன். லைன்லாம் கரெக்ட்டா இருந்தது. ட்ரிப் ஆவல. அந்த டிபில சின்ன தவறு ஒண்ணு நடந்திருக்கு. அந்த தவற அந்த கஸ்டமர்ட்ட எடுத்து சொன்னேன். அது என்ன தவறுப்பான்னு தானே கேட்குறீங்க? அவங்க வீட்லேருந்து ஒரு ஒரு பாக்ஸ்லேருந்து தனித்தனியா டிபிக்கு ஒயர் வந்திருக்கு. அப்படி தான் எடுத்துட்டு வரணும். கரெக்ட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிபி வரைக்கும் தனித்தனியா ஒயர் எடுத்துன்னு வந்துட்டு, 6 போர்டோட லைன் ஒண்ணா முடிக்க ஒரே பிரேக்கர்ல குடுத்துருக்காங்க. அந்த 6 போர்ட்ல இருக்க எந்த போர்ட்ல ஃபால்ட் ஆனாலும் ட்ரிப்பர் இறங்கிடும். டிபிக்கு தனித்தனியா ஒயர் எடுத்து வந்தவங்க தனித்தனி பிரேக்கர் போட்டுருக்கணும், போடல. அந்த கஸ்டமர்ட்ட நான் சொன்னேன், இந்த மாரி பிரேக்கர் தனித்தனியா போடணும் சார்ன்னு. தனித்தனியா போனீங்கன்னா ஏதோ ஒரு போர்டுனா அந்த போர்டு வரைக்கும் ட்ரிப் ஆகும் சார். இப்போ அவங்க குடுத்துருக்க பார்த்தீங்கன்னா, எதனா ஃபால்ட்னா மொத்தமா ஒரு 6 போர்டு மொத்தமா ஆஃப் ஆயிடும் ஒரே பிரேக்கர்ல இருந்தா, அப்படின்னு சொன்னேன். சரின்னு கஸ்டமரும் பிரேக்கர வாங்கிட்டு வந்து குடுத்தாரு. தனித்தனியா லைன் போட்டு குடுத்துட்டேன். உங்க வீட்லயும் ஒயரிங் நடக்கும்போது, ஒரு ஒரு சுவிட்ச் போர்டும் தனித்தனியா பிரேக்கர் வந்திருக்கான்னு பாருங்க. அந்த மாரி ஒரு ஒரு போர்டுக்கும் தனித்தனியா பிரேக்கர் போட்டிங்கன்னா, எதனா ஃபால்ட்னாலும் அந்த பிரேக்கர் மட்டும் ஆஃப் பண்ணி அந்த போர்ட்ல வேலை செய்யலாம். இல்ல அந்த போர்ட்ல இருக்க பொருள்ல எதனா ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா, அந்த பிரேக்கர் மட்டும் ட்ரிப் ஆகும். எல்லா வீட்லயும் அப்படி தான் போடுவாங்க. ஒரு சிலர் இந்த மாரி பண்ணிடுறாங்க. சரின்னு அந்த வேலைலாம் முடிச்சுட்டேன். பிரேக்கர்லாம் மாத்தி குடுத்தாச்சு. கஸ்டமரு கரண்ட் பில் அதிகமா வருது, அத செக் பண்ணப்பான்ட்டாரு. லைன்லாம் செக் பண்ணி பார்த்தேன், எந்த ப்ராப்ளமும் இல்ல. கரெக்ட்டா தான் இருக்கு. எனக்கு கரண்ட் பில் அதிகமா வருதுன்னு சொல்றாரு. அடுத்து அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா, "ஈபி மீட்டர் ஃபால்ட் இருக்குமான்னு டவுட்டா இருக்கு சார்ன்னு" சொன்னாரு. நான் செக் பண்ணதுல அப்படி எதுவும் தெரியல. கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா, "ஏசி தான் சார் கொஞ்சம் அதிகமா கரண்ட் சாப்பிடும். உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா, டெய்லி காலைல காலைல யூனிட் நம்பர் நோட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் ஓடுதுன்னு தெரிஞ்சிரும். அந்த கால்குலேஷன் லாஸ்ட்டா மாசம் கடைசியில பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும் சார். கரெக்ட்டா இருக்கா, ஃபால்ட் இருக்கான்னு" சொன்னேன். என்ன சொன்னாலும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்றாரு. உங்களுக்கு ஒரே வழி, வீட்ல வேணா சப்மிட்டர் போட்டுக்கோங்க. அந்த சப்மிட்ல இருக்க யூனிட்டும், ஈபி மீட்டரோட யூனிட் வேணா டேலி பண்ணி பாருங்க சார், அப்படின்னு சொன்னேன். சொல்லினே இருக்கிறேன். கஸ்டமர பார்த்தா ஆள காணோம். திரும்பி பார்த்தா, வரேன் இருப்பான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போனாரு. சப்மிட் வாங்கி குடுத்துட்டு மாட்டு பண்ணிட்டாரு. சரின்னு டிபிக்கு அவுட்டர்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஓட்ட போட்டு டேமேஜ் ஆகணும். வெளியில வச்சா ஒர்க்கும் நீட்டா இருக்காது. அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, புதுசா பில்டிங் கட்டும்போது 3 ஃபேஸ் டிபி வச்சிருக்காங்க. நல்ல விஷயம். இப்போ அவங்க வீட்ல சிங்கிள் ஃபேஸ் தான் இருக்கு. நாளைக்கு 3 ஃபேஸ் வாங்குனா கூட ரோட்டர் சுவிட்ச்லாம் அப்படியே மாட்டிட்டேன் அந்த டிபிலயே. அந்த கஸ்டமர்ட்ட 3 ஃபேஸ் லைன் வாங்குவீங்களான்னு கேட்டேன். எதுக்கு கேட்குறேன்னு கேட்டாரு. சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் மாட்ட சொன்னீங்களே சார், அந்த ரோட்டர் சுவிட்சோட பிளேட்ட கேட்டு அது உள்ளே வச்சு மாட்டிடலான்னு சொன்னேன். அது உள்ளே மாட்டினா நீட்டா இருக்கும் சார், வெளிலலாம் மீட்டர் வராது, அப்படியே வச்சு மாட்டிடலாம்னு சொல்லியிருந்தேன். வாங்கும்போது பார்த்துக்கலாம்ப்பா, அந்த பிளேட்ட கட்டி நீ அப்படியே செட் பண்ணி குடுத்துருப்பான்னு சொன்னாரு. அந்த டிபி உள்ளேயே அந்த சப் மீட்டர மாட்டிட்டேன். கஸ்டமர் திடீர்னு இண்டிகேட்டர் வேணும்னு கேட்டாரு. அந்த டிபில இருக்க இண்டிகேட்டர் கழட்டி, பழசு 5 ஆம்ப் 3 பின் சாக்கெட் ஒண்ணு இருந்தது. அந்த பிளேட்ட மட்டும் எடுத்து அதில ஹோல்ஸ் போட்டு, அதிலேயே இண்டிகேட்டர் செட் பண்ணிட்டேன். அந்த டிபில பிரேக்கரோட 2 டம்மி எடுத்துட்டு, இந்த இண்டிகேட்டரையும் அதிலேயே செட் பண்ணி குடுத்துட்டேன். அந்த மீட்டரோட கேப் அசிங்கமா இருந்தது. அதுக்கும் ஒரு ஆல்டர் பண்ணியாச்சு.